ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கி நடந்துச்சு. அதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நம்மளுடைய சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் ராணவ், அதாவது தவறுதலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப தப்பாக பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் இனிமேல் இந்த வாரம் முழுக்க ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க. அவங்களாம் ஃபேவரிசம், அவங்களாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்கள பேரை சொல்லாமல் மஞ்சரி பேர் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக முடிச்சாச்சு. இப்போ பிக் பாஸ் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுக்குறாரு, பனிஷ்மெண்ட். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு முந்தின வாட்டி ஒன்று நடந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இவங்க 2 பேரும் பஸர் அடித்ததுலேருந்து பொம்மையாக மாற போகிறாங்க. பொம்மை ஏதாவது செய்யுமா? எதுவுமே செய்யாது. அந்த மாதிரி தான் உட்கார போகிறாங்க. இவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, ஏன் பாத்ரூம் போகிறது வரைக்கும் எல்லாமே அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணணும். இதில் குறிப்பாக என்னென்னா, பொம்மை பேசாது, செய்கை மட்டும்தான் காட்டும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பொம்மையை வச்சு செம்மையாக விளாட்லான்ட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இது அவங்களுக்கு டாஸ்க்கா இல்லை எங்களுக்கு டாஸ்க்கானு ஒரு சில பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மஞ்சரி பொம்மையை ஐயோ வேண்டான்னு போயிட்டாங்க. ஆனால் ராணுவ பொம்மை இருக்குல்ல, ராணுவ பொம்மை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவ மண்டியில் இருக்கிற முடியில் கொண்டைய போடுறது, தர்ஷிகா, சத்யா, விஜய் விஷால் பங்கமாக வச்சு செஞ்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரிக்கு ஆதரவு இல்லாமல் தான் இருக்குது. இப்போ தனியாக தான் இருக்காங்க. அவங்க கூட பவித்ரா தான் சாப்பாடு ஊட்டுறது. ஏன்னா வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பவித்ரா தான் சாப்பாடு ஊட்டிட்டு கூடயே இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்ஷிதா கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்கே போய் முடிவு போய் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை முடியுமான்றதும் தெரியல, பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே அதாவது பட்ட காயத்திலே படும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலையிலேருந்து அடி, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி அடி, அதுக்கப்புறம் நிஜமாலே அந்த டாஸ்கில் அடி, இப்போ பனிஷ்மெண்ட்டும் சரியான அடி. சாப்பிட்றது கூட நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மற்றவங்க தான் ஊட்டி விடணும். ஏன்னா பொம்மைன்ற ஒரு டாஸ்க் ஊற்றுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுலேயும் ஏதாவது பிரச்சனை வருமா? இதை மஞ்சரி கடந்து எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.